கோயில் சுடுகாடு அதான் நல்லா தெரியுமே. சுவாமி கங்காள தத்துவத்தில் சுடுகாட்டில் தான் ஆடுறாருன்னுட்டு, அதனால தான் அவர் வீட்டுக்கு கொண்டாந்து வச்சா தொடச்சிடுவோன்றாங்க. இவங்களுடைய நம்பிக்கை. அவர் அங்கே ஆடுற காரணம், நீங்கள் தேவையில்லைன்னு விடக்கூடிய அகாலமானதெல்லாம் கூட நான் தேவையாக எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட இருக்கிற வஸ்துக்கள்லாம் பாருங்கள், யாரும் சூடாத ஊமத்தும்பு, யாருமே பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷம், எல்லாம் அஞ்சக்கூடிய நாகங்கள், வீணான தோல், வீணான பொருள், அதுபோல் வீணான நான், எல்லாத்தையும் அதை சேர்த்து வச்சுக்கிச்சு. அதுபோல் கோயில் சுடுகாடு, கொல்புளித்தோர் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன்தான், ஆயினும் காயில் இந்த உலக அனைத்துமே கற்பொடி. அவன் நினைச்சான்னா தும்பு தும்பாக்கிடுவான் இந்த உலகத்தையே. அவ்வளவு வலிமையானவன் தான் இப்படி பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னு அந்த பாட்டு வரும். இந்த மாணிக்கவாசகர் நிறைய இடத்துல நாயினும் கடையணைன்னு சொல்கிறாரு. நாய்க்கு 5 அறிவு தான் இருக்குது, மனிதருக்கு 6 அறிவு இருக்குது, சிந்திக்கக்கூடிய ஆற்றல், இறைவனை வழிபடக்கூடிய ஆற்றல். அப்படி இருக்குள்ள அவர் நிறைய இடத்துல நாயினும் கடையணை அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய விளக்கம் சொல்லுங்கள். 5 அறிவு இருக்கிற நாய்க்கு கூட அறிவு இருக்குது. என்ன அறிவு இருக்குதுன்னா, தன்னை படைச்சு தனக்கு எச்சி சோறு போடுறான், அவனுக்கு விசுவாசமாக வாலாட்டணும். ஆனால் எல்லாம் கொடுத்து வச்சிருக்குது எங்களை, நாங்கள் அதுக்கு விசுவாசமாக இல்லை. தினம் காலையில் நினைக்கிறதோட சரி, ஆத்தோடு முடிஞ்சு போகுது எங்கள் கதை. எங்கே நினைக்கிறோம் நாங்கள்? அந்த ஞாயிற்கடையாம் இந்த நாயனை அவன் நயந்து ஆட்கொண்டான். என் குடும்பத்துக்காக வாழ்ந்தார் எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா, தள்ளு தாத்தான்னு வாழ்ந்தாங்க. ஆனால் எனக்கு திதி கொடுக்குற தொட்டு தான் 2 பேர் தான் தெரியுது, மிச்சம் பேர்லாம் என்ன நாங்கன்னே தெரியல. அவங்களும் என்ன மாதிரி தானே வாழ்க்கை வந்திருப்பாங்க. அப்படியே உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்து எனக்காக என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் குழந்தை குட்டியை கரை தேற்றணும், இப்படி தானே வாழ்ந்துருப்பாங்க. அவங்க பேர் என்னுடைய வம்சத்திலேயே இல்லையே, அந்த வாழ்க்கையை நான் எதுக்கு வாழணும்? அப்போது அந்த வாழ்க்கை வாழக்கூடாது. ஞாயிற்கடையாம் நாயனை நயந்து அவன் ஆட்கொண்டான். நாயின்றது எச்சி சொத்துக்காகவாவது விசுவாசம் காட்டுது. ஆனால் எல்லாம் கொடுத்து நாங்கள் காட்ட தெரியலையே அந்த சிவத்தை. யாவர்க்கும் மேலாம் அளவில்லாத சீருடையான், யாவர்க்கும் கீழாம் இந்த அடியேனை, யாவரும் பெற்றறியாத இன்பத்துள் வைத்த அவனுக்கு மற்றறியேன் செய்யும் வகை. அது நம்ம மறந்துடுறதுனால அந்த அத்தனை நாய் போட்டார் அவர். அதாங்க ஐயா. ஐயா, 2 தலைமுறை கூட நம்ம பேர் நிற்க மாட்டேங்குது, அப்புறம் எப்படி மூவேல் சுற்றம் முரணொரு நரகிடை ஆளாமல் அருளரசே? 2 தலைமுறை பேர் நிற்கலன்றது அவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து. ஆனால் இந்த தலைமுறையில் நீ ஒருத்தம் பிடிச்ச ஒரு நிலைக்கு உன்னுடைய தலைமுறையில் 21 தலைமுறை காக்கப்படுது. 37 தலைமுறை உன்னுடைய நிலைமைடா. நீ அன்பு சிவத்தாண்ட வைக்கிற இல்லையா, நீ ஒருத்தன் திருவாசகம் படிக்கிற, நீ ஒருத்தம் படிக்கிறதுனால 7 சுற்றம் முரணொரு நரகிடை ஆழாமல் அருள் அரசே போற்றின்னு திருவாசகத்தை படிக்கிறவங்களுக்கு தான் மட்டும் வாழ மாட்டான், தன்னை சார்ந்த 21 தலைமுறையை காக்கிறவங்க நீங்கள் அத்தனை பேருமே. சிவா